அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, லெஃப்ட் ஓவர் பனானா வச்சு தாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பழுத்த வாழைப்பழத்தை வேஸ்ட் ஆக்காமல் அதை வச்சு ஒரு கேரமல் புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பேனில் சுகர் 1/4 கப், தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கேரமல் பண்ண போகிறோம். நல்லா பாயில் ஆகட்டும். ஆட்டோமேட்டிக்காகவே கேரமல் ஆயிரும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வைக்க வேணாம், ரொம்பவும் லோவாக வைக்க வேணாம். கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது பாருங்கள். ரொம்பவும் டார்க்காக வேணாம், நமக்கு இல்லைன்னா புட்டிங் வந்து கசக்க ஆரம்பிச்சிரும். இந்த கலர் போதும். இப்போ நம்ம இறக்கிடலாம். இதை ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். பேன் இல்லைன்னா நீங்கள் பவுல் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. நான் பழுத்த வாழைப்பழம், மீடியம் சைஸ் வாழைப்பழம் 3 எடுத்திருக்கேன். அதில் 2 எக் சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். 2ஐயும் சேர்த்து வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவே மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2ஐயும் சேர்த்து நீங்கள் நைஸாக அரைச்சிக்கலாம். நான் இதை மிக்ஸி ஜாரில் தான் மாற்ற போகிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிடலாம். இதில் 1 கப் மில்க் சேர்த்துக்கோங்க. சுகர் 1/3 கப். நீங்கள் சுகர் ஒயிட் சுகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பேனில் மாற்றிடலாம். உங்களுக்கு அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வடிதட்டி கூட சேர்த்துக்கோங்க. நைஸாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு நான் மூடி வச்சிடுறேன். அப்போ தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். ஹாட் வாட்டரை நான் வந்து இந்த பேனில் ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் செஞ்ச அந்த பனானா பேட்டரை உள்ளே வச்சிடலாம். வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கத்தியோ டூத்பிக்கோ வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்துடும். குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour இருக்கட்டும். கம்ப்ளீட்டாக ஆறட்டும், செட் ஆயிரும். இப்போ ஒரு கத்தி வச்சு சுற்றிலும் நம்ம இப்படி எடுத்து விடையில் ஈஸியாக அன்மோல்ட் ஆயிரும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு நமக்கு கேரமல் புட்டிங். லெஃப்ட் ஓவர் பனானா வச்சு நம்ம ஒரு ரெசிபி தயார் பண்ணியாச்சு. இஃப்தார் ரெசிபி நமக்கு தயாராகிருச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் கட் பண்ணையிலேயே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கேரமல் ஊற்றி நம்ம சர்வ் பண்ணையில் நல்லாயிருக்கும். இஃப்தாருக்கு ஏற்ற ரெசிபி இது. இந்த புட்டிங் நம்ம சாப்பிடையில் வாயில் வச்சோன்னா கரைஞ்சி போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.